எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் தனியரசு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எஃப்டிபிக்கும் சதீஷுக்கு வணக்கம். பீகார் தேர்தலுக்கு பிறகாக எடப்பாடிக்கு ஒரு நம்பிக்கை வந்து விட்டதாக நம்மால பார்க்க முடியுது. எங்கெங்கெல்லாம் பாஜக மாநில கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிகம் இடம் எடுத்து அந்த கட்சிகள் தான் வெற்றி பெறுறாங்க. பீகாரும் தமிழ்நாடும் ஒன்னா சார், எப்படி பாக்குறீங்க? இல்லை, பீகார்ல நீண்ட காலமா அவங்க கூட்டணியில இருந்து மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. நீங்க நேரடியா அங்க நிதிஷ் அப்படிங்கிற ஒரு ஐக்கிய ஜனதாவில் அங்க பொறுப்புல இருக்குன்னா கூட துணை முதலமைச்சராகவும் கூடுதலான அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட பாஜகவுக்கு அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம நல்லா தெரியும் உங்களுக்கு 89 இடங்கள், அதாவது நிதிஷுடைய கட்சியை விட பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அதிகம். ஆனா இந்தியாவிலேயே நீங்க ஒரு வினோதமான தகவலை பார்ப்பீங்க. அங்க அதிக இடத்தை பெற்றிருக்கிற பாஜக 2 துணை முதலமைச்சரை வாங்கி கொண்டு அதனுடைய தலைமையில் அரசு இல்லை. பாஜகவை விட கூடுதல் அதாவது எண்ணிக்கையில் குறைவான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற நிதிஷோட கட்சிக்கு தான் முதல்வர் அரியணையை கொடுத்துட்டு அவங்க துணை முதல்வர் 2 பேர் பல அமைச்சர்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆகவே அவர்கள் நீண்ட காலமாகவே இந்தி மாநிலங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் படிப்படியாக கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல ஒரிசா, குஜராத், பிறகு இப்ப உத்தரப்பிரதேசம், அப்புறம் மத்திய பிரதேசம், இப்ப ராஜஸ்தான், இப்ப நீங்க கிட்டத்தட்ட பீகார்ல முழுமையா வந்துட்டாங்க. அப்ப இந்த பீகாரினுடைய இந்த வெற்றி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பிரதிபலிக்குமா? ஒரு காலம் பிரதிபலிக்காது. அது பிரதிபலிக்க கூடாதுங்கிறதுலையும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் நம்ம துணையா இருக்கணும். அதுல நீங்க முக்கியமான கேள்வி சதீஷ் நெறியாளருடைய கேள்வி, இங்க இருக்கிற ஒரு பிரதான திராவிட கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி அந்த பாஜக, அதாவது பீகாரில் பாஜக அணி பெற்ற வெற்றியை தமிழ்நாட்டில் பெறுவோம்னா அப்ப பாஜகவினுடைய ஒட்டுமொத்த கொள்கையையும் சித்தாந்தங்களையும் பீகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா அது ஒரு இந்தி மாநிலம். அங்க நிதிஷுக்கும் பாஜகவுக்கு எந்த கொள்கை வேறுபாடும் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கொள்கை வேறுபாடு இருக்கிறதாக ஏற்கனவே நம்பப்பட்டு வந்தது. அது எடப்பாடி பொறுப்பேற்ற பிறகு, புரட்சித் தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு அது முழுமையாக பாஜகவை சார்ந்து இயங்குகிறார். ஆகவே அது பாஜகவும் அதிமுகவும் ஒரு சித்தாந்த கூட்டாளிகள் அப்படிங்கிற மாதிரியான தோற்றம் ஒரு 7-8 ஆண்டுகளாக நிலவி வந்தது. அந்த 26 தேர்தலில் பீகாரோடு ஒப்பிட்டு பாஜகவினுடைய வெற்றியோடு அதிமுக வெற்றியை பொருத்துவது என்பது அப்ப ஒரு திராவிட இயக்கம், அது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் அம்மா, முத்தமிழறிஞர் கலைஞர், இங்க ஒரு இருதுருவ அரசியல் தான் இருக்கு. இங்கே திராவிட அரசியல் தான் இருக்கு. ஆகவே அந்த அரசியலை மடைமாற்றி தமிழ்நாட்டுக்குள்ளும் பாஜக ஒரு வடநாட்டு இந்தி பாஜக கட்சியை அடையாளப்படுத்துவதற்கு தன் தோளில் மகிழ்ந்து சுமந்து வருகிறார் எடப்பாடிங்கிறதுனால நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியதா இருக்கு. ஆகவே எடப்பாடி பீகார் தேர்தலில் பாஜக பெற்ற வெற்றியோடு ஒப்பிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளும் பாஜகவை நான் இங்கு கால் ஊன்றி அது வலிமை பெறுவதற்கு துணை நிற்பேன் என்று அப்பட்டமாக அவர் வெளிப்படையாக அதை வரவேற்கிறார், அதை நிறுவ இங்கு முயற்சிக்கிறாருங்கிறதுனால நம்ம இன்னும் கூடுதலா எச்சரிக்கையா பாஜகவோடு எடப்பாடியையும் பொருத்தி நாட்டு மக்களிடத்துல நம்ம இதை எடுத்து சென்று அந்த கூட்டணியினுடைய திரட்சி அல்லது வாக்கு வங்கியையும் நம்ம பொறுப்பா, ரொம்ப கவனமா, நுட்பமா மக்கள் இடத்துல இந்த வேறுபாட்டை அம்பலப்படுத்துகிற பெரும் பொறுப்பு திமுகவுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த பீகார் தோல்வி, குறிப்பா காங்கிரஸ் இந்தியா கூட்டணி தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் காங்கிரஸ். அந்த கூட்டணியில ஒரு இணக்கம் இல்லை, ராகுல் காந்தி அவர்கள் சரியா செயல்படலை அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதிலும் குறிப்பா இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கும் கட்சிகளே தனித்தனியா பிரிஞ்சு இருந்ததும் ஒரு காரணமா இருந்தது. அப்படி பாஜக தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியை உடைக்க ஏதேனும் செயல்பாடு பண்ணுவாங்க? இப்ப நீங்க சொன்ன மேற்கு வங்காளத்துல மம்தா அவங்க ஒரு உயர் வகுப்பு சமூகத்தை சார்ந்தவங்க, அதாவது பிஜேபி RSS தத்துவத்தின் மூல சமூகமாக இருக்கிற ஒரு சமூகத்தை சார்ந்தவர் என்பதனால அவர்கள் பாஜகவின் இந்த இந்திய ஆட்சி அதிகாரத்தின் மீது அவர்களுக்கு எந்த கொள்கை முரண் இல்லை. அவர்கள் காங்கிரஸை சிதைத்து பாஜக வளர்வதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் விரும்புவாங்க. அது ஒண்ணு இல்லை. அது பாஜக நாளைக்கு அது அவர் இல்லைன்னா அந்த இடத்துக்கு பாஜக வர்றதை தான் விரும்புவாங்க. அங்க கம்யூனிஸ்ட் பொது உடைமை இயக்கம் வர முடியாது, காங்கிரஸ் வரக்கூடாதுன்னு தான் மம்தாவும் நினைக்கிறாங்க, பாஜகவும் நினைக்கிறாங்க. அப்ப பாஜகவினுடைய இன்னொரு முகம் தான் மம்தா. ஆகவே நீங்க மம்தா நம்ம இந்தியா கூட்டணிக்கு பாஜகவை தோற்கடிப்பார்கள் என்று நாம் விரும்பினது பிழை. ஆகவே அவர்கள் இந்தியா கூட்டணி இருப்பதை போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கிவிட்டு அவர்கள் காங்கிரஸை மட்டும்தான் வேரோடும் வேரோடி மண்ணோடும் வெட்டி சாய்க்க வேண்டும் என்று பாஜக கருதுவதை விட மம்தா கருதுகிறார் என்றால், காங்கிரஸில் இருந்து வளர்ந்து காங்கிரஸின் முகமாக இருந்து காங்கிரஸிலேயே அடையாளப்படுத்தப்பட்ட மம்தா
மேற்கு வங்காளத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே காங்கிரஸை ஒழிப்பதுதான் தன்னுடைய ஒரே கொள்கைன்னு நினைக்கிறாங்கன்னா, அப்ப அவங்க பாஜகவுடைய கருவிதான் மம்தாங்கிறத நான் ஏற்கனவே பட்டியலிட்டு பல நாள் சொல்லியிருக்கேன். தனியரசு அது இப்ப பொருந்தி வந்திருக்கு. அவங்க இந்தியா கூட்டணிக்கு வரல. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கூட அவருடைய பார்வை சரியானதுதான். ஆனா மக்கள் மத்தியில பாஜகவை அவர்கள் எதிர்ப்பது, அதாவது காங்கிரஸை எதிர்ப்பதை விட பாஜகவை எதிர்க்கிறதுல அவங்கள்ட்ட எந்த ஒரு ஒரு உறுதித்தன்மை இல்லை. அப்ப பாஜகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் அவர்கள் காங்கிரஸோடு கரம் பற்றுவதற்கு, அவர்கள் இணங்கி போறதுக்கு மம்தாவுக்கோ ஆம் ஆத்மிக்கோ காங்கிரஸுக்கோ ஒரு இணக்கமான பொருத்தமான ஒரு உறவு இல்லை கம்யூனிஸ்டுகளுக்கு கூட. இதுதான் பாஜகவுக்கு வசதியா இருக்கு. அப்ப இவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிற முக்கிய கட்சிகளும் தலைவர்களும் நேரடி ஒவைசி வரைக்கும் பெரிய இஸ்லாமியனுடைய தேசிய முகம் என்று கருதப்படுகிற ஒரு பெரிய ஜமீன் ஹைதராபாத் நாடாளுமன்ற உறுப்பினர், அவரே நீங்க வந்து நேரடியாக அதாவது இந்த முற்போக்கு சக்திகளோடு, ஜனநாயக சக்திகளோடு, மதசார்பற்ற சக்திகளோடு இணைந்து தேர்தலை சந்திக்காமல் தனித்து சந்தித்து இஸ்லாமிய வாக்குகளை அவர் தனித்து பிரித்துக் கொள்கிறார். அப்ப அது ஜனநாயக காங்கிரஸ் அணிக்கு வரல, இந்தியா கூட்டணிக்கு வரல. பீகார்ல காங்கிரஸ் 6 இடம், முஸ்லீம் லீக் அவருடைய ஏஎம்எம்ஐ ஒரு கட்சி வச்சிருக்காரு, அது 5 இடங்களை பிடிச்சிருக்கு. அப்ப நீங்க இஸ்லாமிய வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள், காங்கிரஸ் வாக்குகள், அங்க இருக்கிற ஜார்க்கண்டோட முக்தி மோர்ச்சா எல்லாம் தனித்தனியா நிற்கிறாங்க. பாஜக ஒரே அணியில் நிற்குது. பல கட்சிகளை ஒருங்கிணைத்து ஆட்சி அதிகார பலத்தோட அது ஒரு பெரிய ஒரு 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 செல்வ செழிப்பான எல்லா வசதி வாய்ப்புகளோட போய் களத்தில் சந்திக்கிறாங்க. அப்போ வறுமை நிறைந்த அந்த மண்ணில் 1,20,00,000 பேருக்கு 10,000 ரூபாயை தேர்தலுக்கு ஒரு மாசத்துல குடும்ப தலைவர்களுக்கு அரசே நேரடியாக கருவூலத்தை செலுத்துது அவங்களுடைய வங்கி கணக்குலன்னா, மொத்த குடும்பமும் அப்படியே வாக்களித்து வரலாறு காணாத தோல்வியை காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அங்க இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும் என்று தேசிய உணர்வு இல்லாத கெஜ்ரிவாலாலோ மம்தாலாலோ ஒவைசியாலோ அல்லது அப்புறம் இவர்கள் எல்லாம் சேர்ந்து அது ராகுல் மீது அந்த பழியை போடுவது, ராகுலை சுற்றி இருப்பவர்களும் மறைமுகமாக பாஜகவை ஆதரிக்கவர். ராகுல்ங்கிற கட்சி காங்கிரஸா இருக்கலாம், ராகுல் கார்கேவையும் ராகுலையும் தவிர்த்து அங்க இருக்கிற 90 விழுக்காடு பேர் பாஜகவுக்கு மறைமுகமாக ஆதரிப்பவர்கள் தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க. ஆகவே காங்கிரஸ் கட்சி இப்ப இங்க நீங்க தமிழ்நாட்டில் கூட பார்க்கலாம், ஒரு 10 பேர் திமுகவோடு கூட்டணி கிடையாது, கூட்டணியில் ஆட்சியில பங்கு, தனித்திருப்பம்லாம் சொல்றாங்களே, யார் அவங்கெல்லாம்? பாஜகவோட நேரடியாகவோ மறைமுகமாகவோ காங்கிரஸை வீழ்த்துவதற்கு காங்கிரஸ் கட்சியில இருந்து கொண்டு இந்தியா கூட்டணியினுடைய வலிமையை சிதைப்பதற்கு முயற்சிக்கிறாங்கல்ல. ஆனா பாரம்பரிய காங்கிரஸ்காரர்கள் சொல்லுவாங்க. ஆனா காலங்காலமா காங்கிரஸை வீழ்த்தி பாஜக வலிமை பெறுவதை ரசித்து மகிழ்கிறவர்கள். அப்ப இந்த சூழ்ச்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் இரையாயிருவாங்களான்னு அச்சம் தனியரசுக்கே இருக்கு. இந்தியா கூட்டணி இந்தியா முழுக்க பலகீனப்பட்டுருச்சுங்கிற வருத்தம் தனியரசுக்கு மாதிரி இந்தியாவில் வேற யாருக்கு எந்த இயக்கத்துக்கு இருக்காது. ஆகவே நாங்கள் பதவியில் சட்டமன்ற உறுப்பினரா நாடாளுமன்ற உறுப்பினரா தனியரசு பிரதிநிதித்துவ பண்ணாட்டி கூட இந்தியா கூட்டணியில் நான் நேரடியாக அங்கம் வகிக்காத பொழுது நாட்டு மக்களின் நலன் கருதி 140 கோடி இந்திய நாட்டு மக்களின் நலன் கருதி ஜனநாயகம், சுதந்திரம், மக்களாட்சி, இந்த தத்துவம், அரசியல் சாசனம், நீதி பரிபாலன முறை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து இந்தியா கூட்டணியை ஆதரிச்சோம். மறைமுகமாகவும் நேரடியாகவும் நாளெல்லாம் ஊடகங்கள்ல முழு ஆற்றலை பயன்படுத்தி தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை இந்த ஜனநாயக சக்திகளுக்கு ஆதரித்தது. ஆனால் அந்த அணியில் இருப்பவர்கள் அந்த அணியின் வெற்றிக்கு துணை செய்யல. ஆகவே பீகாரில் அல்லது நடைபெறுகிற தேர்தல் நடைபெறுகிற எல்லா இடத்திலும் ராகுல் என்கின்ற ஒரு இளைஞர் இப்பொழுது ஒரு தத்துவவாதியாக, ஒரு கருத்தியல் ரீதியாக பரிணமித்து வருகிறார். இதுக்கு முன்னாடி ராகுல் அப்படி இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் மன்மோகன் கடைசி நிமிடத்து வரைக்கும் ராகுல் அவங்க பாஜக விமர்சித்ததை போல ஒரு பக்குவப்படாத ஒரு அரசியலாளராக தான் ராகுலை பார்த்தோம். தோற்ற பிறகு பல்வேறு அவமானங்களை சுமந்து பாஜகவினுடைய எல்லா நெருக்கடிகளுக்கு இரையாகி தனித்து அனாதையாக்கப்பட்ட பிறகுதான் ஜனநாயகம்னா என்ன, சுதந்திரம்னா மக்களாட்சினா என்ன, பாஜகவினுடைய இந்த பாசிசம் அல்லது அதிகாரத்தினுடைய அந்த வலிமை எதிர்கட்சிகளை எப்படியெல்லாம் சிதைக்குதுங்கிறத ராகுல் இப்போ உணர்றாரு. அவர் காங்கிரஸ்ல இருக்கும்போது அவர் தான் லல்லு பிரசாத்தை ஒழிச்சாரு. அவர்னா அவருடைய கட்சி ஒழித்தது, அதுல இருந்த பாஜக RSS காரர்கள் ஒழித்தார்கள், இவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்தார்கள். அங்க ஓம் பிரகாஷ் சௌதாலாங்கிறது வலிமையாக இருந்த ஹரியானாவில் அந்த குடும்பத்தையும் ஒழித்து சிதைத்தார்கள், சிறையில் போட்டு சாகிற வரைக்கும் பண்ணாங்க. இப்படிதான் நீங்க இங்க திமுகவை, நம்ம கனிமொழி அம்மாவை ஆராசா மாதிரி ஸ்பெக்ட்ரம் ஊழல்னு ஒண்ணு இல்லாத ஒண்ணு அந்த காங்கிரஸ் காலத்துல இந்த காங்கிரஸ் கூட்டம் தான் இவர்கள் எல்லாம் சிதைக்கிறதுக்கு முயற்சிச்சது. அதற்கு பின்னாடி பாஜக RSS இருந்தது. வழக்கு தொடுத்தது சுப்பிரமணிய சுவாமி ஐயா, RSS பிஜேபியினுடைய கரு.
அதை செயல் வடிவம் கொடுத்து நீதிமன்றம் எல்லாம் ஒரு கூட்டா வந்து அரசு இயந்திரம் அமலாக்க பிரிவு எல்லாம் முடக்கி தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், அமலாக்க பிரிவு, சிபிஐ, மத்திய குற்றக்குழு எல்லாம் யாரு? காங்கிரசினுடைய அதிகார முகமைகள், ஏஜென்சி. அப்ப இப்ப எல்லாம் சிதைத்து அதிலிருந்து தப்பித்ததே திமுகவை தவிர வேற யாராலையும் முடியாது. அப்ப இவ்வளவு அடக்குமுறைகளுக்கு இரையான பிறகு கூட ஒரு ஜனநாயகத்துல தமிழ் இந்தியாவில் ஒரு கட்சி வீரியமா இருந்து அது ஒரு ஒரு கூட்டணியை உருவாக்கி அதிகாரத்தையும் தக்க வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்திற்குள்ளும் பெருமளவு எண்ணிக்கையில கிட்டத்தட்ட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வென்று இந்தியாவுக்கே பாதுகாப்பா இருக்குதுன்னா திமுக தான். அந்த திமுகவின் வழியை இப்பொழுதுதான் ராகுல் பின்பற்றுகிறார். ஆகவே அது தேர்தலை கடந்தும் கூட அவர் இன்னும் வெளிப்படையா தெளிவா பேசணும். திமுகவை பின்பற்றுகிறாரா ராகுல்? திமுகவின் கருத்தை பின்பற்றி தான் இப்ப அவரால் உயிர் வாழ முடியுது. இப்ப ராகுலினுடைய அரசியல் உயிர் வாழ்வதற்கு, சுவாசிப்பதற்கு எந்த தத்துவம் துணையாக இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டினுடைய இந்த திராவிட மாடல் தான், இந்த பகுத்தறிவு மாடல், இந்த தமிழ் தேசிய மாடல், இந்த ஜனநாயக சுதந்திரத்திற்கான கருத்து தான். நீங்க பேரறிஞர் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் என்ன கருத்துக்களை அந்த நூலை படிச்சாலே நீங்க ராகுல் ஒழுங்காயிருவாரு. ஆனா ராகுல் ஒழுங்காயிட்டாரு. ராகுல் கட்சியில் இருக்கிற எந்த ஒரு நபர் கூட இந்த கருத்துல இல்ல. ஏன்னா அந்த பயிற்சியே அவர்கிட்ட இல்ல, அவர்களிடத்துல இல்ல. செல்வ பிறந்தகை மாதிரி இருக்கிறவங்க இப்ப ஒரு வித்தியாசமா பேசுறாங்கன்னா அவர் ஒரு பாரம்பரிய காங்கிரஸ்காரர் இல்ல. அவரு நம்மள மாதிரி பகுத்தறிவு இயக்கத்துல இருந்து, சமூக இயக்கங்கள் இருந்து, ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடிய புதிய தமிழகமோ விடுதலை சிறுத்தைகள்ல பல்வேறு அரசியல் இயக்கங்களில் இணைந்து ஜனநாயக சக்தியிலிருந்து முற்போக்கு பகுத்தறிவு இயக்கங்களில் இருந்து போராடி ஒருவர் ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு மாநில தலைவராக வந்திருக்காரு விபத்துல. ஆகவே அவருடைய கருத்து நம்முடைய கருத்து ஒன்னா இருக்கு. ஏன்னா அவர் பயின்ற இடம் நம்முடைய இடம். அவர் காங்கிரஸ் தளத்திலிருந்து வந்திருந்தா இந்த வீரியத்தோடு இந்த கருத்தை அவர் பதிவு செய்ய மாட்டார். ஆகவே செல்வ பெருந்தகை போன்று இந்தியா முழுக்க மாநிலத்துக்கு தலைவராக வரணும். சரி, செல்வ பெருந்தகை இந்த கருத்துல பேசுறாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற காங்கிரஸ்காரர்கள் பேசுறாங்கன்னா பேச மாட்டாங்க. அதுல இருக்கிற செல்வ பெருந்தகை மட்டும்தான் பேசுவாரு. இந்தியாவில் ராகுல் மட்டும்தான் பேசுவாரு. அப்புறம் நீங்க அவ்வளவு லட்சக்கணக்கான இப்ப நீங்க மேற்கு வங்க எந்த மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு மாநில தலைவர் யாருன்னே தெரியாது. இன்னும் சொல்ல போனா நீங்க ஒரு ரெட்டி இருக்காரு தெலுங்கானாவில், RSS பிஜேபியில இருந்து பயிற்சி பெற்று அவரா அங்கிருந்து நீக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து முதலமைச்சராகவே ஆயிட்டாரு. அவரே பிஜேபிக்காரர் தான், அவரே RSS காரர் தான். அவரை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ராகுல் வலிமை பெறுவாரு? எப்படி போய் ராகுல் காங்கிரஸ் வலிமை வரும்? அப்ப அவரெல்லாம் எந்த பங்களிப்பும் செய்யல. தெலுங்கானாவில் ஒரு காங்கிரசினுடைய முதல் அமைச்சர் இருக்கிறாருங்கிறதே நாட்டுக்கு தெரியாது. ஏன்னா அவர் காங்கிரஸ் வீழனும் ராகுல் வீழனும் விரும்புவார். ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு அவரு தான். ஏன்னா RSSல இருந்து போற ஒருத்தர் தான் தெலுங்கானாவில் காங்கிரஸுக்கே தலைவராக இருக்க முடியும், காங்கிரஸுக்கே முதலமைச்சராக இருக்க முடியும்னா அந்த கட்சி எப்படி வளரும்? ஆகவே அது ஒரு பெரிய பெரிய வீழ்ச்சியினுடைய உச்சத்தில் இருக்கு காங்கிரஸ். ஒரு தனித்த ராகுலால இவ்வளவு பெரிய பாரிய ஆதிக்க வலிமை உள்ள ஒரு கோட்பாட்டு, மனித குலத்துக்கு எதிரான ஒரு கோட்பாட்டு ஒரு கூட்டத்தை எதிர்த்து ராகுல் என்கின்ற ஒரு சாதாரண இளைஞனால, அப்பாவி இளைஞனால கட்டாயமா போரிட்டு வெல்ல முடியாது. வாய்ப்பு ரொம்ப குறைவு. ரொம்ப நாளைக்கு போராட முடியாது. இப்பவே அவர் மனம் தளர்ந்து சோர்வுக்கு வந்துட்டாரு. அவரால் இனி சக்திக்கு மீறி போராடி பார்த்துட்டாரு. அவர் மட்டும் இல்லை, பிரியங்கா மேல வழக்கு, அவர் மேல வழக்கு, சோனியா மேல வழக்கு, அவருடைய மாப்பிள்ளை மேல வழக்கு, நெருக்கடி, சொத்துக்கள் எல்லாம் கட்சிகள் எல்லாம் பணம் முடக்கப்பட்டு கிடக்கு. அவர் மட்டும் இல்லை, எல்லா கட்சிகள் மீது வழக்கு, நெருக்கடி. ஆகவே இதையெல்லாம் நீங்க ஒருங்கிணைந்து கூட்டாக பாஜகவின் அதிகாரத்தை அகற்றுவதற்கு யாராவது வர்றாங்களா? வரமாட்டாங்க. இன்னைக்கு கூட மம்தா, இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் ரைடு நடந்துட்டு இருக்கு அமலாக்கத்துக்கு. மேற்கு வங்காளத்தில் சரதா சிட் பண்ட்ஸ்னு கடுமையா மம்தாவை நெருக்குறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால கிட்டத்தட்ட வழக்கு சிறைப்படுத்தி ஒழிச்சே போட்டாங்க. ஆனாலும் தேர்தலில் எப்படி இவங்க ஒரு முனைக்கு வரமாட்டாங்க பார்த்தீங்களா? கஸ்டடியில, காவல்துறையினுடைய கஸ்டடியில இருந்து தன்னுடைய கட்சியை சிதைக்கிற பாஜகவினுடைய இந்த கோர முகத்தை அல்லது இந்த கோர ஆட்சியை அகற்றுவதற்கே கெஜ்ரிவாலுக்கு மனசு இல்லை, மம்தாவுக்கு மனசு இல்லை, சிபு சோரனுடைய மகன் சோரனுக்கு மனசு இல்லை, ஒய்சிக்கு மனசு இல்லை. இஸ்லாமியர்கள் இப்படி கடுமையா இந்தியாவில் எதிர்காலத்துல அச்சத்தோட வாழ்றாங்கிற அந்த பொறுப்புணர்ச்சியில் கூட ஒரு ஜனநாயகத்தில் இணைந்து தேர்தலை சந்திக்க முடியாத அளவுக்கு வெறும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசைப்பட்டு அதிகாரத்தை முழுசா கொண்டுட்டு போய் பாஜக ஒப்படைக்கிறதுக்கு ஒவைசியை கூட துணை போறாருன்னா அப்ப இஸ்லாமியர்களே பிரிந்து கிடக்குறாங்க. இஸ்லாமிய தொப்பி வச்சுக்கிட்டே இது இந்து நாடாக்கணும்னு சில பேர், வேலூர் இப்ராஹிம் மாதிரி நிறைய பேர் வர்றாங்கல்ல. மோடி வாழ்க, RSS வாழ்க, இஸ்லாம் ஒழிய, அந்த தத்துவம் ஒழிய, இந்து நாடா மாற்றணும், அப்படியெல்லாம் ஓடி வர்றவங்கள பார்க்குறோம்.
இஸ்லாமியர்களும் இந்துக்களை ஏத்துக்கிறாங்க, இந்து தர்மத்தை ஏத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுதான் இப்ப அப்படித்தானே சொல்லுது. நீங்க எல்லாம் தாய் மதம் கர்வாப்ஸே தாய் மதம் திரும்புன்னு பாஜக, RSS, இந்து முன்னணி எல்லாம் சொல்றாங்க. அதை இப்ப முஸ்லீம்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கெல்லாம் வெறும் 2 தலைமுறைக்கு 3 தலைமுறைக்கு முன்னாடி தான் மாறணும். பாஜகவோட நாம ஏன் மிரட்டலுக்கு 5 எதிர்த்து போராடணும், தொப்பி கழட்டி வச்சுட்டு நம்ம சந்தானத்தை பொட்டை வச்சுக்கிட்டு இப்பவே செய் ஸ்ரீராம் சொல்ல வைக்கிறாங்க சில இடத்துல. பாஜக தான் எல்லோரும் ஒன்றுன்ற அந்த நிலைப்பாட்டில் எல்லாரும் மிரட்டி தான் கஸ்டடிக்கு போனா. இப்ப ஏற்கனவே இவன் வறுமையில இருந்து பல நெருக்கடிகளுக்கு இரையான பொழுது இறைவனை மாத்தினான், வணங்கி இறைவனை மாத்தினான், மார்க்கத்தை பின்பற்றினான்ல. இப்ப மறுபடியும் ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னா இவன் மறுபடியும் மாறிக்குவேன். ஏன்னா இவன் ஒரு தத்துவ வேட்கை இல்லாத ஒரு சாதாரண பிழைப்புவாத கூட்டம் தான் தமிழ்நாட்டு மக்கள். இந்த கருப்பா இருக்கிறவன் தமிழ்நாட்டுல 1000 ஆண்டுகளாகவே அடிமைகளாக இருந்து வாழ்ந்த ஒரு சமூகம். இது உயிர் வாழ்ந்த போதும் என்று மண்டைகளைப் போல வாழுகிற ஒரு மனித கூட்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள். கருப்பா இருக்கிறவன் அவன் இஸ்லாமியனா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், பல்வேறு சாதிகளா இருக்கலாம், உயர் சாதி, அந்த எல்லா சாதி இருக்கலாம். தமிழை மட்டுமே தாய்மொழியாக கொண்டிருக்கிற ஒருத்தன் எத்தனை மதம் மாறினாலும் எத்தனை இறைவனை வழிபட்டாலும் அடிமை ரத்தம் இவனிடத்திலிருந்து ஓடும். இவனால் ஒன்றுபட முடியாது, அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. தன்னுடைய மண்ணை, தன்னுடைய இனத்தை, தன்னுடைய மொழியை, தன்னுடைய பண்பாட்டு வாழ்க்கை முறையை பாதுகாக்கிற வேட்கை இவனிடம் அறவே இல்லை. யாரிடமாவது சார்ந்து யாசித்தேனும் உணவை உட்கொண்டு உயிர் வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிறது தான். இவனுக்கு 2 தான் இருக்கும் தமிழ்நாட்டுக்காரன் தமிழர்களுக்கு. ஒன்று இனவருத்திக்கான வாய்ப்பு, உணவு உட்கொண்டுக்கான வாய்ப்பை தவிர இந்த 2ஐ தவிர வேற எது குறித்தும் வேட்கை இல்லாத, விருப்பம் இல்லாத ஒரு பிழைப்புவாத சமூகம் தான் தமிழ் சமூகம், தமிழர்கள். அது இன்னைக்கு அது நீங்க அப்ப அவன் இஸ்லாமியரா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம். இப்ப ஜோசப் விஜய் வர்றாரு, பேரு தமிழக வெற்றி கழகம், ஆனா பாஜக வந்தாலும் பரவாயில்ல, திமுகவை வீழ்த்துவதுதான் என்னுடைய ஒரே லட்சியம் அப்படின்னு அவன் ஜோசப் விஜய்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பாதிரியார்களும் கிறிஸ்தவர்களும் ஆஹா நம்மளுக்கு ஒரு கிறிஸ்தவன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வரப்போறான், ஒரு கட்சிக்கு தலைவராக வரப்போறான்னு எல்லோரும் ஒட்டுமொத்தமா போய் சிலுவையை சுமந்து கொண்டு ஜெபம் பண்ணி விஜய் கிட்ட நிக்கிறாங்கல்ல. தமிழக வெற்றி கழகத்துல 90 விழுக்காடு பேர் கிறிஸ்தவர்கள் எங்கிருந்து போய் நிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் அவங்களுக்கு இந்த புரிதல்லாம் இருக்காது. பாஜகவினுடைய கருவி திமுக அல்லது இந்திய ஜனநாயக சக்திகளோடு அது தமிழ்நாட்டில் ஒரு ஒரு வலிமையான ஒரு அரசியலை இங்கு இது பாதுகாத்து வைக்கிறது. இதுக்கு விஜயை கருவியாக பயன்படுத்துகிறார்கள் பாஜக காரர்கள். ஆகவே இந்த திராவிட அல்லது இந்த திராவிட மாடல் அரசு அல்லது தமிழ் தேசிய அரசு அல்லது தமிழ் இனம் மொழி சார்ந்த இந்த மண்ணின் கருத்தியலை தகர்க்க வருகிற வடநாட்டு கோட்பாட்டுக்கு துணை போகிறார் விஜய் என்கின்ற ஒரு நடிகர். அவர் நம்முடைய மதத்தை சார்ந்தவர், ஜோசப் என்கின்ற பெயரை தாங்கி வருகிறார். ஆகவே இவரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவு சார்ந்த கிறிஸ்தவர்கள் யோசித்திருக்கணும். ஆனா அதுக்கு நேர் மாறா ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் நாம ஒரு கிறிஸ்தவர் வர போறா. நேத்து ஒரு பாதிரியார் சொல்றாரு, நேத்து ஒரு பெரிய ஒரு பிஷப் சொல்றாரு, நாங்கள்லாம் விஜய்க்கு தான் ஆதரிக்க போறோம். ஏன்னா நான் ஒரு கிறிஸ்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர போறாரு, ஆகவே திமுகவை தோற்கடித்து கிறிஸ்தவராகிய விஜய்க்கு நாங்கெல்லாம் ஓட்டு போடுவோம்னு பகிரங்கமா சொல்றாரு. அது விஜய் ஓகேன்னு சொன்னா 200 பிஷப்பு எத்தனையோ 1000 பாதிரியார்கள் எல்லாம் நான் ஒருங்கிணைச்சு பெரிய மாநாடு போடுவேன்னு பகிரங்கமா நேற்று சேனல்ல பேசுறாரு. இது என்ன அரசியல்? அப்ப பாஜக மகிழ்ச்சியா இவர்களை ஊக்கப்படுத்துது. அப்ப இவன் தமிழன் கிறிஸ்தவ இறைவனை வழங்கினவனா இருந்தாலும் எதிரிக்கு துணை போயிடுவான். தன்னுடைய அரசு இங்க இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுல. அதே மாதிரி நீங்க இஸ்லாமியர்கள் பெரிய தொப்பி வச்சிருப்பான், தாடி வச்சிருப்பான். அவன் தமிழனா இருந்து மாறினதுனால அவனும் 10 கட்சியா பிரிஞ்சிருப்பான். அது பல பேர் பல கருத்துக்கள்ல இந்த அரசுக்கு எதிராக இருப்பான். தமிழ் தேசிய கருத்து இங்க வலிமை பெறக்கூடாது, திராவிட கருத்து இங்க வலிமை பெறக்கூடாது அப்படிங்கிறதுல வடநாட்டுக்கு 1000 ஆண்டுகளாக ஆண்டே பழக்கப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய கட்சி பாஜகவுக்கு துணை போறாங்க. அப்ப கிறிஸ்தவனும் இஸ்லாமியர்களும் இங்க பல சாதிகளா தமிழ் சாதிகளும் பிரிஞ்சு கிடக்கு. ஆண்ட பரம்பரை ஏதோ பொய்யை சொல்லி இவர்கள் எல்லாம் இறைவனுக்கு பிறந்தவன். இப்ப யாதவர் சமூகம்னா கிருஷ்ணனுக்கு பிறந்தவன்னு ஒரு பொய்யை சொல்லி விட்டான். இப்ப சமீபத்துல 10 வருஷத்துல நம்மெல்லாம் கிருஷ்ணரின் குழந்தைகள்னு சொல்லி நம்மெல்லாம் வடநாட்டுக்காரங்கன்னே சொல்றோம். தேவேந்திர உளவியலாளர் சமூகம் நீங்களாம் இந்திரன் பிள்ளைகள்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய தமிழ் சாதியினுடைய ஒரு வீரியமிக்க சமூகத்தை நீங்கெல்லாம் குர்மிகள், நீங்கெல்லாம் ராஜஸ்தானு குஜராத்து அங்கிருந்து குடியேறிவங்க, நீங்கெல்லாம் உங்களுடைய தாய்மண் இந்தி பெல்ட்டு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற தலைவர்களே எங்கிட்டே பேசுறாங்க. அப்ப நீங்க கொங்கு வேளாள கவுண்டர்லயே அப்படி சொல்றான். இங்க இருக்கிற எல்லா தமிழ் சாதிக்காரங்களும் வடநாட்டிலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி கடவுளின் பிள்ளைகள்னு பச்சை பொய்யை சொல்லி அறிவை
முனைமுழுங்க செய்யறான். இதையெல்லாம் நம்ம வந்து இப்ப விஜயோ பல இங்க இருக்கிற இஸ்லாமியர்களோ அல்லது இதெல்லாம் தான் இந்தியா கூட்டணியை வந்து இந்தியாவின் பல மாநிலங்களை சிதைச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள் சிதைப்பதற்கு சதி நடக்கிறது. அதுலதான் இப்ப விஜயை கூட அவங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. விஜயை ஆற தழுவி எடப்பாடியும் பாஜகவின் பரிவார அமைப்புகளும் அவரை செல்ல பிள்ளையா தூக்கி சுமந்து வர்றாங்கல்ல, அதையும் மகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டு விஜய் பவனி வர்றாருல, அதுதான் இன்னும் பெரிய தமிழ்நாட்டுக்கு பேர் ஆபத்து. ஆகவே நீங்க வேலூர் இப்ராஹிமுக்கும் நீங்க ஜோசப் விஜய்க்கும் மோடி அல்லது ஹச்ராஜாவுக்கும் நீங்க எந்த வேறுபாடும் இல்லை. எங்க ஹச்ரா இவங்கெல்லாம் நேர்கோட்டில் இருக்காங்க ஒரே அடியில். ஆகவே இன்னும் நம்ம ஜனநாயக சக்திகள் விழித்து ஒற்றுமையா இருக்கணும். இங்க நம்ம சாதியாகவும் மதமாகவும் பிரிந்து நாம வந்து இந்த தமிழ்நாட்டை இழந்துட்டோம்னா இனி வருங்காலத்துல தேர்தல்னு ஒண்ணு இருக்காது, அரசியல் கட்சிகளே ஒண்ணு இருக்காது, எலெக்ஷன் கமிஷன் இருக்காது, நீதிமன்றமே இருக்காது. நேற்று கூட ஆளுநர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அல்லது மாநில சட்டமன்ற பேரவைகளில் உருவாக்கப்பட்ட சட்ட முன்வடிவுகளுக்கு கால வரையறை இல்லாமல் முடக்கி வைக்கலாம் அப்படின்னு, அதாவது ஒப்புதல் தராம முடக்கி வைக்கலாங்கிற சட்டத்தை எதுதான் நம்ம தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் போறார் தளபதி. நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு தந்தாங்க, பரவாயில்ல, நல்ல நீதி அரசர்கள் அப்படிலாம் பண்ண முடியாது, 3 மாசத்துக்குள்ள நீ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை எதிர்த்து அவர் ஜனாதிபதிக்கு அனுப்புறார், ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்புறார். உச்சநீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகள் அமர்வு நேற்று தீர்ப்பு சொல்லாம கருத்து மட்டும் சொல்லிட்டு அவங்களே பயந்து தப்பிச்சு போறாங்க. அப்ப நீதிபதிகளே உச்ச நீதிமன்றத்தினுடைய அமர்வே பாஜகவுக்கு எதிராக அதனுடைய அரசியல் முறையமைவுகளுக்கு எதிராகவோ ஒரு கருத்து சொல்றதுக்கு பயந்து அவங்களே மௌனித்து விலகி கடமையிலிருந்து போறாங்கன்னா, இந்த நாட்டில் இன்னைக்கு கடைசி வாய்ப்பு நமக்கு நீதிமன்றம் தான் இருந்துச்சு, உச்ச நீதிமன்றம் தான் இருந்துச்சு. இப்ப உச்ச நீதிமன்றமும் இந்த பாஜக ஒன்றிய மோடி அமித்ஷா அரசுக்கு அல்லது RSS பாஜக பரிவார அமைப்பு அரசுக்கு எதிராக இந்தியாவில் ஒரே ஒரு நீதிபதி கூட இனிமேல் தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. அதுதான் நேற்று கூட நீங்க நம்ம அந்த சமீபத்திய தீர்ப்பை கூட பார்த்தோம். அது வந்து இனி அது ஜனநாயகத்தினுடைய அழகுகள் இல்லை, எல்லா அழகுகளும் முடக்கப்பட்டு தேர்தல் ஆணையம், அரசியல் கட்சிகள், எல்லா அழகுகளும் நிறுவனங்களும் முடக்கப்பட்டு கிடக்கு, பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாம். இப்ப தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி நம்ம இப்படி நல்லா இதை பேச முடியும், சமூக வலைதளங்கள்ல ஊடகங்கள். இது நீ உத்தரப்பிரதேசத்துல பேச முடியாது. யோகி எல்லாம் எதிர்த்து நீ அந்த அரசாங்கத்துல ஒரு நிமிஷம் பேச முடியாது. அங்கெல்லாம் போலீஸ் வச்சிருக்கிற தடி பாத்தீங்கன்னா அது அவ்வளவு பெரிய தடி. பொது இடத்துல விலங்குகளை, ஆடு மாடுகளை கூட தமிழ்நாட்டில் அடிக்க முடியாது. ஆனா நீங்க அங்க மனிதர்களை அடிக்கலாம், அவ்வளவு பெரிய தடியில் அடிக்கலாம். அந்த குற்றம் சாட்டப்பட்டு உங்க மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டான வீட்டை முதல்ல வந்து அடிச்சிருவான், புல்டோசை கொண்டு வருவான், JCB கொண்டுட்டு வந்து உங்க காம்ப்ளெக்ஸ் அடிப்பான், வீட்டை அடிப்பான். உலகத்திலேயே எங்கேயும் இல்லாதெல்லாம் அங்கே நடக்கும். அங்கெல்லாம் எந்த போராட்டம் கிடையாது. உத்தரப்பிரதேசத்துல, குஜராத்தில், டெல்லியில பாஜக ஆளுகிற இந்த மாநிலங்கள்லையும் அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை எந்த அரசியல் கட்சியும் செய்ய முடியாது, ஒரு தனி மனிதன் கூட பேச முடியாது. தமிழ்நாடு மட்டும்தான் ஒரு நாளைக்கு எத்தனாயிரம் போராட்டம்லாம் நடத்திக்கலாம். அது வந்து இன்னொரு அதிகபட்சம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கும். இங்கேயும் பாஜக வந்துருச்சுன்னா இவங்க சொல்ற மாதிரி பீகாரின் காற்று மோடி சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் வீசும்னா அது எடப்பாடியும் வாழ்கன்னு சொன்னார்னா, எடப்பாடிக்கே அலுவலர் ராயப்பேட்டையிலேயே ஆபீஸ் இருக்காது, சேலம் சிலுவம்பாளையத்திலேயே பேட்டியே தர முடியாது. அப்படி மீறி நம்ம பேட்டி தரதா இருந்தாலும் எல்லாரும் காவடி கொண்டு போகலாம், இருமுடி கட்டிக்கலாம், வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போகலாம், மெக்கா மதீனாவுக்கு போகலாம். இறை வழிபாட்டை தவிர அரசியல் நடவடிக்கைகள் எதுவும் இருக்காது. அதுக்கான காலம் நெருங்கி வர்றாங்க. அச்சத்தில் தான் தனி அரசு நம்ம வந்து எல்லாரும் ஜனநாயக சக்தியில் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோம். ஆகவே இந்தியா கூட்டணி வலிமை பெறுவதற்கான சூழல் இனி வாய்ப்பில்லை. இந்தியா என்கின்ற ஒன்றே எதிர்காலத்துல இந்த 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 வடிவத்துல இந்த அரசியல் சாசன முறையமைவோடு இயங்குமாங்கிறதையும் நம்ம வந்து அச்சத்தோட பார்க்குறோம். நாட்டில் இருக்கிற 140 கோடி மக்கள், குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களாவது சாதி, மதம், வர்க்க அரசியல் கட்சிகளை கடந்து ஜனநாயகத்தின் அழகுகளை பாதுகாக்க நம்ம வந்து ஒன்றுபட வேண்டும். அதுதான் பீகார், அதுதான் மோடியினுடைய வரவு, அதுதான் இப்போ இருக்கிற அரசியல் சூழல் காட்டுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக கடைசியாக பெரிய நிறுவனங்கள் மீது கை வைக்காத ஒன்றிய பாஜக மோடி அரசு இப்போ அதானியின் மீது இன்னைக்கு 1500 கோடி ரூபாய் சொத்து முடக்கம். தொடர்ந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டு அந்த நிறுவனத்துக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற சிக்கலை அல்லது அவர்களுடைய அஜெண்டாவை ஒத்து வராத மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கிற ரிலையன்ஸ் அந்த குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முடக்கிற சமீபத்தில் செய்தி பார்க்குறேன். இன்னைக்கு கூட 1500 கோடி சொத்து பார்க்குறோம். அமலாக்க பிரிவு அவ்வளோ பெரிய நிறுவனத்தையே முடக்கி அவர்களையே குற்றவாளியாக்கி கைது செய்கிற அளவுக்கு நெருக்கிறத போகிறத பார்க்குறோம். ஆகவே இனி அவர்களுக்கு மாறாக எந்த நிறுவனங்கள் இருக்காது. ஜவுளி கடையோ, நகை கடையோ, அரசியல் நிறுவனங்களோ, ஊடகங்களோ எதுவும் செயல்பட முடியாதுங்கிறத நம்ம இவ்வளோ இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குறோம். அது இன்னும் நம்ம கவனமாக எச்சரிக்கையாகவும் இருந்து இதை பொருத்தி தான் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலையும்
தமிழ்நாட்டில் நம்ம அணுகணுங்கிறதையும் நம்ம தமிழ்நாட்டு 8 கோடி மக்களுக்கும் நம்ம அது ஒரு எச்சரிக்கையாகவும் நம்ம ஒரு விழிப்புணர்வு வேண்டுகோளாகவும் வைக்கணும். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும். மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். மிக்க மகிழ்ச்சி அதிசயா. நன்றி, வணக்கம், வாழ்த்து.